வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நேரு அறிக்கை பார்க்கலாம். 1928 சைமன் குழு வரும்ல, அந்த சைமன் குழு வரும்போது நம்ம இந்தியாவில் வந்து கடுமையாக வந்து அந்த கோபேக் சைமன் சொல்லி பயங்கரமாக எதிர்ப்பு இருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா அந்த குழுவில் வந்து ஒருத்தவங்க கூட இந்தியராக இருக்க மாட்டாங்க. எதிர்கால அரசியலமைப்பை உருவாக்க ஒரு குழு வருது. ஆனால் அதில் ஒருத்தவங்க கூட இந்தியர் இல்லை அப்படிங்கும்போது வந்து இந்தியர்கள் வந்து அதிருப்தி அடைஞ்சிருவாங்க. ஸோ அதனால வந்து கலவரங்கள்லாம் நடக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா வந்து பிர்ஹன்கெட் பிரபு, இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கான அயலுறவு செயலாளர். இவர் என்ன பண்ணுவார்னா சவால் விடுவார், இந்தியர்களால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சவால் வருவாங்க. சரிங்களா? அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உருவாக்குற அறிக்கை தான் அந்த நேரு அறிக்கை. அந்த சவாலை எப்போ ஒரு அனைத்து கட்சி மாநாடு கூடும், அந்த அனைத்து கட்சி மாநாட்டில் அந்த சவாலை வந்து ஏற்றுக்கிடுவாங்க. ஏற்றுக்கிட்டு ஒரு குழு அமைப்பாங்க. 1928 ஸோ 8 பேர் கொண்ட குழு. அதிலே பாருங்கள், இதோட தலைவர் பார்த்திங்கன்னா மோதிலால் நேரு, செயலர் வந்து ஜவஹர்லால் நேரு. அதனால தான் வந்து நேரு அறிக்கைம்பாங்க. நேரு அறிக்கையும் போது நீங்கள் ஜவஹர்லால் நேரு அறிக்கைன்னு யோசிக்கக்கூடாது, மோதிலால் நேரு அறிக்கையை தான் நேரு அறிக்கைன்னு சொல்லுவாங்க 1928. இதில் வந்து இந்த அறிக்கையோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் அனைத்து கட்சி மாநாடு நடக்குது ஆகஸ்ட் 28, 1928. அந்த அனைத்து கட்சி மாநாட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இதோட அம்சங்கள் பார்த்தோன்னா டொமினியன் அந்தஸ்து தான் கேட்டிருப்பாங்க. முழு சுயராஜ்யத்தை பற்றி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ டொமினியன் அந்தஸ்து தான் கோரியிருப்பாங்க. இந்த முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுத்துருப்பாங்கல்ல, அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கணும், வாக்குரிமை கொடுக்கணும், அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் உருவாக்க ஒரு முன்மொழிவு வந்து கொடுத்துருப்பாங்க. சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். முஸ்லீம்கள் இங்கே பார்த்துக்கோங்க, சிறுபான்மையினருக்குன்னு பொதுவாக சொல்லியிருப்பாங்க. முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்காங்களோ அங்கே முஸ்லீம்களுக்கும், அதே மாதிரி நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ்னு சொல்லுவோம், வடமேற்கு எல்லைப்புற மாகாணங்கள், அங்கே வந்து ஹிந்துஸ்க்கும் வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொழிவாரி மாகாணங்கள் அமைக்கிறத குறித்தும் பேசியிருப்பாங்க இந்த அறிக்கையில். இதை எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னா முகமது அலி ஜின்னா தான். இதை எதிர்ப்பு தெரிவித்து 14 அம்ச கோரிக்கை வந்து வெளியிடுவார். அதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3ல் 1 பங்கு கண்டிப்பாக முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த நேரு அறிக்கை வந்து உனக்கு முழு சுயராஜ்யத்தை பற்றி நம்ம கேட்டிருக்காது, டொமினியன் அந்தஸ்து தான் கேட்டிருக்கோம். அதனால் வந்து அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ், நேரு, இவங்கெல்லாம் வந்து இந்த டொமினியன் அந்தஸ்து மட்டும்தான் கோரியிருக்குன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இதை நேரு அறிக்கையை ஏற்றுக்கிட மாட்டாங்க. என்ன ஒரு கண்டிஷன் வச்சுருப்பாங்கன்னா டிசம்பர் 31, 1929 வந்து பிரிட்டிஷ் வந்து இந்த நேரு அறிக்கையை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ஐஎன்சியும் இந்த நேரு அறிக்கையை ஏற்றுக்கிடும், இல்லைன்னா வந்து நிராகரிச்சிருவோம் அப்படின்பாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து இதை ஏற்றுக்கிடாது. சரிங்களா? இந்த டேட்டுக்குள்ளே ஏற்றுக்கிடாது. அதனால வந்து அறிக்கையை நிராகரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாடு போட்டு மூவர்ண கொடி ஏற்றுவாங்க ராவி நதிக்கரையில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் டிஎன்பிஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.